இன்செக்ட்ஸை பத்தி நோபல் பிரைஸ் வாங்கிட்டார் ஒருத்தர். கேட்குறாங்க, நீங்க நான் வந்து ஸ்பைடர்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணேன், இது நோபல் பிரைஸ் வாங்க. நோபல் பிரைஸ் வாங்கினீங்க, உடனே இஸ்லாத்தை எது கபூல் பண்ணீங்க? அது ஒரு பெரிய ஸ்டோரின்ற. ஆண் சிலந்திகள் கூடு கட்டாதான், பெண் சிலந்திகள் தான் கூடு கட்டுமா. இதை அவர் கண்டுபிடிச்சி நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு. திடீர்னு ஒரு இமாம சந்திச்சேன், நோபல் பிரைஸ் வாங்கிட்டு இந்த உலகத்திலே முதல் முறையாக பூச்சிகளை பற்றி ஆராய்ந்து சிலந்திகளை பற்றி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ஒரு மிகப்பெரிய உயர்தர ஒரு விருதை பெற்றுவிட்ட ஒரு மனிதர் சாதாரணமா அலிம்சாவை பார்த்து சிலந்திகளை பத்தி உங்க குரான்ல எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? அலிம்சா நேரா திறந்ததோருக்கு ஓதுனாராம். அவர் கைக்கு வந்தவன அவர் ஓதிக்கிட்டே இருக்காரு. அவர் எதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரோ அது அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். இத்தஹதத் பைத்தா, அந்த பெண் சிலந்திகள் வீடு கட்டும்னு சொன்னாராம். அப்படியே குரானை மூடி வச்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் எதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா கல்விகளையும் கற்று கடைசியாக நான் எதை கண்டுபிடித்தேன் என்ற ஒரு கர்வத்தில் இருந்தேனோ, 1400 வருடங்களுக்கு முன்பதாக அந்த அரபு தேச பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி இருந்தது என்று சொன்னால் இது சாதாரண புத்தகம் அல்ல, இது இறை வேதம் தான் என்று அல்லாஹ் அந்த அன்கபூத சிலந்திகளை பற்றி பேசும் பொழுது பெண்பாலுடைய விஷயத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார். காரணம், ஆண் சிலந்திகள் வீடு கட்ட தெரியாதாம், கூடு கட்ட தெரியாதாம், இந்த சிலந்தி வலை பின்ன தெரியாதாம். அழகாக பின்னக்கூடிய ஒரு ஆற்றல் பெண் சிலந்திகளுக்கு மட்டும் தான் இருக்கும் என்பதை இறைவன் கூறுகிறான். இதை உணர்ந்தே இஸ்லாத்தை கபூல் செய்தேன்.